ஆகவே இந்த கலிலேயாவில் பிறந்து கலிலேயாவில் வளர்ந்த இந்த குழந்தை சமாரியாவுக்கும் யூதேயாவுக்கும் உறவே இல்லை என்கிற வரலாற்றை புரிந்து கொண்ட பிறகு எல்லோரும் வழக்கமாய் போகிற ஊர் வழியா போகாம சமாரியா வழியா போதுங்க. வேற என்ன, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்யறது எல்லாமே எகத்தாளம் தான். ஆமா, எகத்தாளம் தான். வழக்கமாக யூதர்கள் சமாரியாவுக்கு போக வேண்டுமானால் அல்லது கலிலேயாவுக்கு போக வேண்டுமானால் சமாரியா வழியாக போக மாட்டார்கள், சுத்தி தான் போவாங்க. இந்த ஏரியா மோசமான ஏரியா, இந்த ஏரியாவில் போகலாம், இப்படி போகலான்னு. அப்படி சமாரியா வழியா போகாம ஒரு நாளும் சமாரியாவை உறவு கொள்ளாமல் கடுமையாய் ஏறக்குறைய 1000 ஆண்டுகளுக்கு மேலே இந்த உறவு முறிவு இருந்த சூழல்ல இயேசு கிறிஸ்து வேண்டும் என்று சமாரியா வழியாய் போகிறார். தன் சீடர்களையும் அழைத்து வருகிறார். இவருக்கு இருக்கிற மெச்சூரிட்டி சீடர்களுக்கு இல்லை. அதனால தம்பிகளை டைம் வச்சு சாப்பாட்டு நேரம் போயிட்டாங்க, போய் என்ன பண்ணேன், சோறு வாங்கி நான் போன அமிச்சிட்டேன் சொல்லாம. இது டிஸ்டர்பு கூட இருக்கிறது, சில நேரத்தில் பயங்கர டிஸ்டர்பா இருக்கும். அதுக்கு பிசாசு ஒன்றும் புரியாது, அதுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள பொழுது போயிடும். வந்து புரிஞ்சுக்கிட்டோம், அமிச்சிட்டாரு. இவரு பாவம் மனுஷன் வெட்ட வெளியில ஒரு கிணத்துல உட்காந்துக்கிறாரு. ஒரு அம்மா வராங்க, தனியா பணம் எடுத்து. அந்த அம்மாவை பார்த்து, அம்மா எனக்கு தாகமா இருக்குது, கொஞ்சம் தண்ணி கொடுமான்னு. எதார்த்தம் தாங்க, ஒரு வழியில போறவங்க வந்து யார் கேட்டாலும் என்ன பண்ணுவோம், தண்ணி கொடுப்போம். தண்ணி கொடுக்க தான் அந்த மரபு. இந்த அம்மாவுக்கு தண்ணி கொடுக்கணும்ன்ற எண்ணம் இருக்குது, கொடுக்க மாட்டேன்னு சொல்ல. எப்படி கொடுக்கறதுன்னு கேக்குது. அல்ல சொல்லாம கொடுக்க மாட்டேன்னு சொல்ல. எங்க நீயும் பாக்குறதுக்கு சோக்காண்டு அவால் போலகிற ஆள், நல்ல சோப்பா பயிரமா இட்டு மூக்கு புறவுன்னு கண்ணு அப்படி பளபளத்தாக. யூதர் இல்லையா, யூத குடும்பத்துல பிறந்தார் இல்லையா, அந்த அந்த மினுப்பினுப்பு தோல் தெரிந்து குறுக்கு நூல் போடுங்கிறாரு பிறகுது. இல்ல, நீயும் பார்க்கறதுக்கு யூதர், நீ யூதரை போல இருக்கிறாய். நாங்களோ சமாரியர்கள். சரி பாருங்க, எங்க கையில யூதர்கள் வாங்கி குடிச்ச வரலாறே இல்லை. அவன் ஊத்துவான், நான் 1 கிலோமீட்டர் தூரத்துல இருந்தா பண்ணோம், நக்கி குடிக்கணும். இதுதான் என் படிப்பு, என்னை இப்படிதான் வச்சிருக்கிறான். கலகலமா என் பண்டத்தையும் பாத்திரத்தையும் தொட விட மாட்டான். ஆகவே இந்த அம்மாவுக்கு எண்ணம் இருக்குது, ஆண்டவர் ஐயா நான் தண்ணி கொடுக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் எப்படி கொடுப்பது? இந்த உலகம் அதை ஏற்றுக்கொள்ளாது. இது தெரிஞ்ச என்ன ஒன்றுமானுங்க. நீரோ யூதர், நானும் சமாரிய பெண், நான் நிச்சயமாக தண்ணீர் எப்படி கொடுக்குன்னு கேட்கிறேன். அதுல ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொல்றாங்க, யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் உறவே இல்லை.